ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ இன்னைக்கு March 22 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? இன்னைக்கு என்ன அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே 2026. இதோட தீம் என்ன அப்படின்னா வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஈக்விட்டி ஃப்ளோஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல வாட்டர் கிரைசிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஹைலைட் பண்றதுக்காண்டியே இந்த வேர்ல்டு வாட்டர் டே வந்து அவங்க அப்சர்வ் பண்றாங்க, எஸ்பெஷலி இந்த இயர். ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா வாட்டர் ஜெண்டர் இல்லாம பிளேஸ் இல்லாம எல்லாத்தையும் இந்த ஒரு ஈக்குவாலிட்டியா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. வேர்ல்ட்ல மட்டும், அதாவது ஆன் பிரைசஸ் டேட்டா படி எத்தனை பேர் அப்படின்னா 1.8 பில்லியன் பீப்புளுக்கு இன்னும் கரெக்டான வாட்டர் கிடைக்கலையாம். 2/3 ஆஃப் தீஸ் ஹோல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல 2/3 ஆஃப் ஹோம்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் போய் வாட்டர் எடுத்து வராங்க. அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கு. இந்த வேர்ல்ட்ல மொத்தம் 53 கண்ட்ரீஸ்ல உமன் அப்ராக்சிமேட்லி 250 மில்லியன் ஹார்ஸ் வந்து டெய்லி வாட்டர் கலெக்ஷனுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்து போயிடலாமா? இந்திரம்மா ஃபேமிலி லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? தெலுங்கானா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2026 to 27 டேட் ஸ்டேட் பட்ஜெட்ல இந்த லைஃப் இன்சூரன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த கவரேஜ் வந்து இந்திரம்மா ஹவுசிங் அண்ட் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ்ல ஆல்ரெடி உள்ள வந்திருப்பாங்கல்ல பெனிஃபிஷியரிஸ், அவங்க எல்லாருக்குமே இந்த லைஃப் இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது. ஓகேவா? ஆயுஷ்மான் பாரத் அப்டேட். ஸோ ஆயுஷ்மான் பாரத்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா 70+ பீப்புள்ஸுமே இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்தியாவில் உள்ள ஏஜ் 70+ இருக்க எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இது வந்து ஃபுல் கவர்ஸ் வந்து கொடுக்கும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்கம் லெவலை வச்சு. ஓகேவா? ஸோ இதனால இது வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் 5G இனோவேஷன் ஹேக்கத்தான் 2026 வந்து சொல்லியிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இது எதுக்கு அப்படின்னா அடுத்து புதுசாக வர ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலிகாம் ஸ்டார்ட் அப்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 50 lakh rupees. இன்டர்நேஷனல் பார்க்கலாமா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிரைசிஸ். ஸோ ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டி ஃபேக்டோ க்ளோசர் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்படி ஒரு கல்ஃப் ஆஃப் பாத் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஈரான் இருக்கும், இது கல்ஃப் கண்ட்ரிஸ். இது வழியாக தான் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ ஈரான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இதை வம்படியாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் திறங்கடா அது வழியாக தான்டா எண்ணெய் போகும் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 20 கண்ட்ரிக்கு மேலே ஓப்பனாக இதுக்கு வந்து கண்டெம் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 48 மணி நேரம் அதுக்குள்ளே திறக்கிற அப்படின்னு ஈரானுக்கு வந்து சொல்லியிருக்கு. ரைட்? அதுக்கப்புறம் இந்தியா கனடா டிப்ளமேட்டிக் ரீசன். ஸோ கனடியன் பிரைம் மினிஸ்டர் அவரோட பேர் என்ன, மார்க் கார்னே வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருந்தாரு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எம்ஓஎஸ் தான் சைன் பண்ணியிருந்தாங்க. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா யுரேனியம் சப்ளைக்கும் அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டும் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஃபினான்சஸ் பார்க்கலாமா? நியூ இன்கம் டேக்ஸ் ரூல் 2026. ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நியூ ரூல்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கு. எதில் அப்படின்னா 2025 ஆக்டில். ஸோ அதெல்லாம் எப்போலேருந்து அஃபிஷியலி நடக்க போகுது அப்படின்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் April 1, 2026. அதுக்கப்புறம் என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனும் ஆக்டோபஸ் எனர்ஜியும் வந்து ஒரு நான் பைண்டிங் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா March 19. எப்போ அப்படின்னா பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட்னு ஒன்று நடந்துச்சு, அதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வழியாக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா க்ளீன் எனர்ஜி, இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டிஜிட்டல் எனர்ஜி பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்பிசி நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் எம்ஓயு யாரு கூட சைன் பண்ணியிருக்குன்னா MOEFCC மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கூட. எதுக்கு அப்படின்னா என்விரான்மெண்டல் கவர்மெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துலாமா? விக்ரம் சோலாரோட புது சிஇஓ எஃபெக்டிவ் ஃப்ரம் March 2026 யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷமீர் நாக்பால். ஸோ அதே மாதிரி சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக வந்து யாரை ரீஅசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணகுமார்
மக்ஷரா அவரை வந்து மறுபடியும் அதே போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்எம்டிசி. என்எம்டிசினா நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ இவங்களோட டைரக்டராக வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிருஷ்ணகுமார் தக்கூர். ஸோ கிருஷ்ணகுமார் தக்கூர் வந்து 1998 பேட்ச் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யுனிலோட பிராண்ட் அம்பாசிடராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்மித் பும்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமன் அவார்ட்ஸ் பெஸ்ட் கிரிக்கெட்டர் மேல் அவார்ட்ஸ் வந்து அதை வந்து நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ராகர் பின்னிக்கும் ராகுல் டிராவிட்க்கும் வந்து கிடச்சிருக்கு. அதே இது BCCI லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃபார் உமன் வந்து மித்தாலி ராஜ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா 6 மேஜர் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அதோட பேர் என்னன்னா ப்ராஜெக்ட் ஆனந்த் சஸ்திரா. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னா 2.19 lakh crores. ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா நான் கான்டாக்ட் வார்ஃபேரை. அதுக்கப்புறம் ஐஐடி கவுஹாத்தி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு புது மெட்டீரியலை டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சஸ்டைனபிள் ஹைட்ரஜன் ஃபியூயல் ஜென்ரேஷனுக்காண்டி. இது எது வழியா அப்படின்னா லோ பொட்டென்ஷியல் வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ் வழியா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆதார் சிஸ்டம் தான் வேர்ல்டில் இருக்க லார்ஜஸ்ட் பயோமெட்ரிக் ஐடி. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை பீப்புள் லைவ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 134 crore லைவ் யூசர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாமா? ஆர்லின்ஸ் மாஸ்டர் பேட்மிண்டன். ஸோ இதில் வந்து நசோமி ஒகுரா வந்து யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட தன்வி சர்மா டிஃபீட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா செமிஃபைனலில். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷில் வந்து அகந்த் சிங் வந்து உமன்ஸ் ஃபைனலை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா மும்பையில் நடக்கிறது. ஸோ இவங்க யாரை டிஃபீட் பண்ணிட்டு இந்த ஃபைனலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா தன்விக்கான அவர் டிஃபீட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒலிம்பிக் சாம்பியன் கேமரான் MC எவாய். ஸோ இவர் வந்து 17 இயர்ஸாக இருந்த ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. எதில் அப்படின்னா மென்ஸ் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாமா? ஸோ March 22 இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டே. ஸோ இதுக்கு வந்து 2 தீம் இருக்குது. வாட்டர் ஃபார் பீஸ், வேர் வாட்டர் ஃப்ளோஸ், ஈக்விட்டி க்ரோத்ஸ். ஈக்குவாலிட்டி க்ரோத்ஸ், ஈக்விட்டி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் March 21 நேற்று வந்து வேர்ல்டு போயட்ரி டே, ப்ரொமோட்டிங் ரீடிங், ரைட்டிங் அண்ட் டீச்சிங் ஆஃப் போயட்ரி. அதுக்கப்புறம் March 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், ரைசிங் அவேர்னஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ன்றது தான் தீம். ஸோ அதுக்கப்புறம் நேற்று March 21 வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா குளோபல் அவேர்னஸ் ஃபார் டவுன் சிண்ட்ரோம். ஓகேவா? ஸ்டாட்டிக் டேக்அவே. ஸோ NMDC நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசர். ஓகேவா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC. ஸோ இது வந்து இது ஒரு மகாரத்னா PSU. ஸோ இதில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டியை வந்து அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 88 GW. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து சாப்சர் கட் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. இது ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். எங்கே கொண்டாடுவாங்க அப்படின்னா மிசோரமில் இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுவாங்க. எந்த மந்தில் அப்படின்னா மார்ச்சில். அப்புறம் BCCI இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாங்கிடே ஸ்டேடியம் மும்பையில் இருக்குது. அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.